அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இதுக்கு தேவையான ஒரு இமேஜை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்குது. இப்போ ட்ரீயை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா சில க்ரீனாக இந்த கிராஸ் எல்லாம் முன்னாடி இருக்குது, சரிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ட்ரீயை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லேயரை இங்கே லாக்கில் இருக்குது. ஸோ இதை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓகே கொடுத்தீங்கனாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். அல்லது இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இது மேலே ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் இதை கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது மேலே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி லாக் அன்லாக் ஆகிடும். அடுத்து இதை டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு Ctrl+J கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆகும். அல்லது இது மேலே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் இது மேலே கிளிக் பண்ணிங்கனாலும் லேயர் டூப்ளிகேட் ஆகிடும். கீபோர்டில் Ctrl+U ப்ரெஸ் பண்ணுறேன், U அண்ட் சேச்சுரேஷன். அல்லது நீங்கள் இந்த இடத்துல இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் U அண்ட் சேச்சுரேஷன். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் தான் Ctrl+U. இதை கொடுத்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சேச்சுரேஷன் லெவலை -100 வரைக்கும் கொண்டு வந்துடுறேன். ஓகே கொடுக்குறேன். அடுத்து இதை இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ Ctrl+J கொடுத்தேன்னா டூப்ளிகேட் வந்துடும். இதில் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கலர் பாண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். திரும்பவும் அகைன் ஒரு டூப்ளிகேட். ஸோ Ctrl+J ஃபர்ஸ்ட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் 0 வரைக்கும் ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லா லேயருமே செலக்ட் ஆகிடும். இப்போ Ctrl+E கொடுத்தா அப்படின்னா இது எல்லா லேயருமே நமக்கு மெர்ஜ் ஆகிடும். இந்த லேயரவே செலக்டில் வச்சுட்டு டாஜ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாஜ் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் O ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரேஞ்சில் ஹைலைட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போசர் வேல்யூ 100%ல் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல போய்ட்டு இந்த மாதிரி சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இப்படியே இந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட்டாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் B. ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ்னுடைய சைஸை மாற்றிட்டு இந்த இடத்துல ஸோ டிஃபால்ட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இந்த இடத்துல அப்படி டிஃபால்ட் கலர் இல்லை அப்படின்னா கீபோர்டில் DA ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் கலர் வந்துடும். ஃபோர் கிரவுண்டில் உங்களுக்கு பிளாக் அண்ட் பேக்ரவுண்டில் ஒயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இந்த பிளாக் ஏரியாவில் மட்டும் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த பிளாக்ல இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே என்ன ஆகுனா செலக்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான போர்ஷனை மட்டும் இந்த ப்ரஷ் டூல் மூலமாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்டில் போகிற கலர் ரேஞ்ச் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயிட்டில் கொடுத்துட்டு இந்த ஃபஸினஸை பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ள ஒரு ரேஞ்சை வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு 48 அந்த வேல்யூ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த கலர் ரேஞ்சை நமக்கு செலக்ட் பண்ணிடுச்சு. இதை நம்ம Ctrl+Shift+I கொடுத்தனா இது செலெக்ஷனை இன்வெர்ஸ் ஆகிடும். இன்வெர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மேலே இருக்கிற லேயரை நான் ஹைட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் இருக்கிற லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுக்கு லேயர் மாஸ்கை ஆட் பண்ண போகிறேன். நம்ம செலக்ட் பண்ண அந்த ட்ரீ மட்டும் எக்ஸாக்டா கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து ட்ரீஸை மட்டும் இது போல ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பேக்ரவுண்ட்ல ஒரு கலரை நான் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயரை ஆட் பண்ணிட்டு டிராக் பண்ணி கீழே விட்டுறேன். ஸோ இது ஃபோர் கிரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் பிளாக்ல வச்சுக்கிறேன். ஸோ பிளாக்ல வச்சுட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு இப்போ Alt+Backspace கொடுத்தோன்னா கலர் ஃபில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டா இந்த இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுடைய ஒர்க்கிங்கில் இந்த ட்ரீயை மட்டும் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.